Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. போன வாரம் ஒரு ஸ்டேட்மெண்ட் நாங்கள் கொடுத்துருக்கோம். இன்ஃபேக்ட் நாங்கள் மட்டும் தான் கொடுத்துருக்கோம், அப்புறம் டிடிவி கொடுத்துருக்காரு நினைக்கிறேன். இது மத்திய அரசு இப்போ நம்முடைய நிலங்களில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் அதுக்கு எதிர்ப்பு வந்ததுக்கு பிறகு இப்போ ஆழ்கடலில், அதாவது ஆழ்கடல்னா கிட்டத்தட்ட இப்போ கும்மிடிப்பூண்டியிலேருந்து மன்னார் வளைகுடா வரைக்கும் அது வரைக்கும் ஆழ்கடல் தான். அங்கே கடலில் போய் ஹைட்ரோ கார்பன் எடுக்கலான்னு ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு ஆக்ஷனே ஏலத்தை அறிவிச்சிருக்கிறாங்க அதில் பண்ணணும்னு சொல்லிட்டு. இது அனைத்து கட்சிகளும் கடுமையாக எதிர்க்க வேண்டும். அதற்கு யார் லீட் எடுக்கணும்? முதலமைச்சர் தான். எங்களுக்கு வேண்டாம். ஏன்னா இதில் மீனவர்களுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது, இதில் தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை வரும். இதில் எடுத்துட்டா நாளைக்கு பூகம்பம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நமக்கு கடல் ஓரம் நமக்கு கிடைத்த வரம், தமிழ்நாட்டுக்கு கிடைத்த வரம் அது கடல், நம்ம கடல் பகுதிகள்லாம் அதில் நாசப்படுத்தி. ஏன்னா இது கடந்த மற்ற நாடுகளை நாங்கள் பார்த்துருக்குறோம். கடல்ல என்னைக்கு எங்கெங்க என்ன எடுக்கிறாங்களோ சுத்தி அங்க உயிரினங்கள் மட்டும் கிடையாது, மீனவர்கள் பிரச்சனை மட்டும் கிடையாது, வேற விதமான பிரச்சனைகள், சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் ஏகப்பட்டு தான் வருது. இதை தொடர்ந்து நாங்கள் எதிர்த்து தான் வரோம் நாங்க. அதனால இதை கடுமையா எதிர்க்கணும். முதலமைச்சர் அவருக்கு இது தெரியணும். தெரிஞ்சு இதை எதிர்த்து இப்போ சமீபத்தில் நம்ம டங்ஸ்டன் அது எதிர்த்து பண்ணாங்களே, அதே போன்று ஒரு திருப்பி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி எல்லா கட்சியும் சேர்ந்து இதை எதிர்க்கணும். ஆமா, தமிழ்நாடு ஏன்னா இப்ப இருக்கிற காப்பீடு திட்டம் பாத்தீங்கன்னா அது சரியான முறையில் நடைமுறையில் இல்ல. நடைமுறையில் இல்லைன்னா அதுல சில பேருக்கு நான் சொல்லியிருக்கிற 37 பைசா, 1.5 லட்சம், 1.5 ரூபாய், 2 ரூபாய்லாம் கொடுக்கற நிலையில வந்திருக்கிறாங்க. அது சரியான முறையில் இல்ல. அதெல்லாம் முழுமையா இல்ல. அவங்களுக்கு 30,000 ரூபாய் கொடுக்கணும்னா அவங்க கொடுக்கறது 200 ரூபா 300 ரூபா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அது வச்சு ஒன்றும் பண்ண முடியல. தமிழக அரசே ஒரு நிறுவனத்தை போட்டு அதுல தனியார் பங்கிடும் இருந்து ஒரு பண்ணுங்க, ஒரு ஐடியா தானே இது. அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் இல்ல, அதான் அரசு அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் கொண்டு வந்து நாங்க சொன்னதுதான். இதுவே எங்களுக்கு பெரிய ஒரு வெற்றி தானங்க. 18வது பட்ஜெட் எங்களுது. தமிழ்நாடு அரசு பட்ஜெட் 4வது பட்ஜெட் தானே. இப்போ இவ்வளோ வருஷமா சொல்லி வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு பட்ஜெட் தனியா வேளாண் துறைக்கு போட வச்சதே நாங்க தான். நாங்க இதை வலியுறுத்திலாம் அரசு போட்டிருக்க மாட்டாங்க. இது இல்லாம எத்தனையோ இப்ப தடுப்பணைகள் நாங்க சொல்லி பாலாத்துல தடுப்பணைகள் சொன்னோம். இப்போ 3 கட்டி இருக்கிறாங்க, இன்னும் 4 வேணும்னு சொல்லிட்டு இருக்கிறோம். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிக்கிறதுக்கு இதுதான் இதுல பட்ஜெட்ல நாங்க போட்டு வலியுறுத்தி சொன்னதுன்னா இன்னைக்கு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா இருக்கு. எங்க பட்ஜெட்ல தமிழ்நாட்டில் பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் வரக்கூடாதுன்னு எங்க பட்ஜெட்ல போட்டோம். நாங்க சொல்றது ஒரு 8-9 ஆண்டுகளுக்கு முன் பட்ஜெட்ல போட்டோம். அதை வலியுறுத்தி போராட்டம் பண்ணி இன்னைக்கு அது பெட்ரோ கெமிக்கல் மண்டலம்னா என்னன்னா சீர்காழி பகுதியில், டெல்டா பகுதியில், சீர்காழி பகுதியில் கடலூர் மாவட்டத்தில் ஒரு 20 கிராமங்கள், மயிலாடுதுறை மாவட்டத்தில் 25 கிராமங்கள், 45 கிராமங்கள் அதில் பாதிக்கப்படும் சொல்லிட்டு ஏன்னா கொள்ளிடம் கரையில் இது. இப்போ அது எடுத்துட்டாங்க, திட்டம் வேண்டான்னு சொல்லியிருக்கிறாங்க. பல அந்தந்த பகுதியில் சில திட்டங்கள்லாம் ஏற்றுட்டு இருக்கிறாங்க. அதனால இது நாங்கள் கொடுக்கறது, இது எங்களுடைய யோசனைகளை கொடுக்குறோம். நாங்கள் யோசனைகளை கொடுக்குறோம். நிச்சயமா இப்போ வரும் தமிழ்நாடு அரசு பட்ஜெட்ல, வேளாண் பட்ஜெட்ல 15ஆம் தேதி அறிவிக்க இருக்கிறாங்க. அதுல இந்த யோசனைகள்லாம் நிச்சயமாக எடுத்துக்கொள்ளலாம். நல்ல ஆக்கப்பூர்வமான யோசனைகள்லாம் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். நாங்களே 2 போராட்டம் பண்ணிட்டோம். அடுத்து இன்னும் வேற என்ன போராட்டம் பண்ணி எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறோம். சொல்லி அழுத்தம் கொடுத்தது வேற என்ன இருக்கு? அரசியல் கட்சியை எங்க கடமையை தொடர்ந்து வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்து என்னென்ன பிரச்சனை எல்லாம் வெளியில தொடர்ந்து நாங்கள் அழுத்தம் தான் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். நாங்கள் பெரிய ஃபீட்பேக், எங்களுக்கு பெரிய ஃபீட்பேக், நல்ல ஃபீட்பேக், நல்லாவே எங்களுக்கு அவ்வளோ பாராட்டு. ஆனா வெளிப்படையா யாரும் சொல்ல மாட்டாங்க. உள்ளுக்குள்ள நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணிருக்கீங்க, நீங்க சொல்லுங்க சார்கிட்ட சொல்லுங்க, நான் சொன்னேன்னு சொல்லுங்க, அவ்வளவுதான்.
வெளிப்படையாக அந்த அங்கீகாரம் எங்களுக்கு வேண்டாம், வெளிப்படையான அங்கீகாரம் வேண்டாம். உள்ளுக்குள்ள இந்த யோசனைகளை எடுத்தா போதும், தமிழ்நாடு மக்கள் பயன்பெற்றா போதும். எங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஃபீட்பேக் எங்களுக்கு ஒவ்வொரு முறையும் வருது. எல்லா அதிகாரிகள் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் அரசு ஊழியர்களுக்கு, அப்புறம் பேராசிரியர்களுக்கு, கல்லூரி முதல்வர்களுக்கு கொடுக்குறோம், ஏன் நீதிபதிகளுக்கு, முன்னாள் நீதிபதி நீதித்துறையில் கரெக்ட். அதான் நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். எங்களுக்கு அந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் நாங்க வீக், பொலிட்டிக்கல் மார்க்கெட்டிங். ஏன்னா எங்களை மாதிரி தமிழ்நாட்டில் இந்தியாவில் எந்த கட்சியும் இவ்வளவு செஞ்சது கிடையாது, இவ்வளவு பண்ணது கிடையாது. உங்ககிட்ட எங்களோட மார்க்கெட்டிங் வீக், ஊடகங்க கிட்ட எங்களுடைய மார்க்கெட்டிங் வீக். இல்ல அது நான் அந்த கருத்தை நான் அதை ஏத்துக்க முடியாது. ஏன்னா ஒரு செயலாளராக உயர்வதற்கு இங்க தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் பணியாற்ற வேண்டும். இந்த 30 ஆண்டுகள் பணியாற்றி இங்க இருக்கிற கலெக்டர்ல இருந்து, சப் கலெக்டர்ல இருந்து கலெக்டராக அப்புறம் ஜாயின்ட் டெபுட்டி செக்ரட்டரி, அண்டர் செக்ரட்டரி, அடிஷனல் செக்ரட்டரி, ஜாயின்ட் செக்ரட்டரி, அடிஷனல் செக்ரட்டரியா வர்றதுக்கு 30 ஆண்டுகள். 30 ஆண்டுகள் தமிழ்நாட்டு நிலவரம் நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். அது இல்லாம அந்த ஒரே ஒரு செயலாளர் மட்டும் கிடையாது, இட்ஸ் டிபார்ட்மெண்ட். அது இல்லாம அமைச்சர் கொஞ்சம் ஷார்ப்பா இருந்தா பிரச்சனை இல்லை, இருக்கணுமே. அவர் தான் அவர் மாவட்டத்திலே நீங்க எல்லாம் அந்த விளைநிலைகளை அழுகிங்கன்னு சொல்றாரு என்எல்சிக்கு. அவர் சொந்த மாவட்டத்தில் என்எல்சிக்கு நிலம் எடுத்துக்கு போங்க அப்படின்னு அமைச்சர் சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்புறம் எப்படி அப்புறம் பண்றது? நல்ல மனுஷன் தான், இப்படி தலையாட்டுறா இப்படி தலையாட்டுறா. அவங்க நியாயமான கோரிக்கை. இன்றைக்கு வரைக்கும் சாகுமுறை உண்ணாவிரதம் போராட்டத்திலிருந்து எவ்வளோ போராட்டங்கள் தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க நியாயமான கோரிக்கை. அதுல மத்திய அரசு சொல்றது இதுல சட்ட சிக்கல் இருக்கு, இதுல சட்டமா கொண்டு வர முடியாது, ஆண்டுக்கு ஆண்டு நாங்க அறிவிப்பு தான் கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது அவங்களுடைய கோரிக்கை. நாங்க விவசாயிகள் பக்கத்தில் இருக்கிறோம், விவசாயிகள் கோரிக்கை எங்களுடைய கோரிக்கையும் கூட. நிச்சயமா அது சட்டமா கொண்டு வந்தா அவங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், விவசாயிகளுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். ஏன்னா திடீர்னு ஒரு ஆண்டு நீங்க இப்ப ஒரு தமிழ்நாடு அரசு ஊக்கத்தொகை இதுக்கு முன்பு கரும்புக்கு கிட்டத்தட்ட 750 ரூபா கொடுத்திருந்தாங்க. திடீர்னு பார்த்தா இன்னைக்கு 145 ரூபா கொடுக்குறாங்க. அப்ப இவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஒரு ஆண்டு சுத்தமா ஊக்கத்தொகை கிடையாது, ஜீரோ. அப்ப இது எல்லாமே ஒரு சட்ட வடிவில் கொண்டு நீங்க எவ்வளவு எம்எஸ்பி, எவ்வளவு பிளஸ், எவ்வளவு லாபம், என்ன எல்லாமே கொண்டு வாங்க. இவ்வளவு பர்சன்டேஜ் மற்ற எல்லாத்துக்கும் செய்ய தெரியுது இல்ல. விவசாயிகள் மட்டும் என்ன பாவப்பட்ட மக்களா? நிச்சயமா நாங்கள் வலியுறுத்துறோம். நான் இன்ஃபேக்ட் கேள்வி விடுவோன்னு கேட்டிருக்கிறேன், நான் நாடாளுமன்றத்தில் கேட்டிருக்கிறேன். நிச்சயமா செய்யணும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் மத்திய அரசே அந்த திட்டத்தை கிட்டத்தட்ட 20,000 கோடி குறைச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு. அதுவே ஒரு தவறான போக்கு. இது சம்பந்தமா நாங்கள் பேசியிருக்கிறோம், குறைக்க கூடாது, என்ன நல்ல திட்டம் இது. ஆனால் அது முழுமையா நடைமுறையில் இல்லை. இப்போ நாங்கள் 100 நாள் பதிலாக 37 நாள் தான் கிடைக்குது வேலை தமிழ்நாட்டில். அதுல பார்த்தா ஏன் அப்படின்னா அதுல லஞ்சம், ஊழல், அவங்களுக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க, அங்க இருக்கிற ஆபீசர், பஞ்சாயத்து தலைவர் எல்லாம் சேர்ந்து அதுல ஒரு பெரிய ஒரு ஊழல் நடந்துட்டு இருக்கு. அதுல சரியான நல்ல 3 கேள்வியிலும் நல்ல அணித்தரமான கேள்வி. முதலமைச்சர் இந்த 3 கேள்வியும் நம்ம கேளுங்க. எங்களுடைய கருத்து என்னன்னா, இதுல இப்ப எங்க பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா 5000 கொள்முதல் நிலையங்களை கூடுதலா நவீன முறையில் உருவாக்கணும். ஒவ்வொரு கொள்முதல் 5000 மூட்டைகள் உள்ள கெப்பாசிட்டி உள்ள கொள்முதல் நிலையில் நவீனமாக உருவாக்கணும். ஏன்னா முதல்ல கொள்முதல் நிலையங்கள் இல்லை, அது இல்லாமல் அது சேமிப்பு கிடங்குகள் இல்லை, சேமிக்கிறது வைக்கிறது இல்லை, மாடர்னா இல்லை. ஏதோ தண்ணி வெள்ளம் வந்துச்சுன்னா எல்லாமே
இதுவாகி அப்புறம் கொஞ்ச நாளில் முளைச்சிடுச்சு. அது முளைச்சதுன்னா கணக்கு மட்டும்தான் இருக்குது அவனுக்கு. அது வந்து அது பயன்படுத்த முடியல, அது அப்புறம் மக்கி போயிடுது, எல்லாம் இருக்குது. இல்லை இதுதான் இதில் அதிக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதில் அதிகமாக ஒதுக்கீடு செய்யணும். இப்போ எங்கள் பட்ஜெட்டில் வந்து அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு, வேளாண் கட்டமைப்பு, வேளாண் கல்வி ஆராய்ச்சிக்கு 22,500 கோடி எங்கள் பட்ஜெட்டில் இருக்கு. இதே மாதிரி அவங்க ஒதுக்கீடு செஞ்சாங்கன்னா இன்னைக்கு இந்த சொல்ற பிரச்சனைக்கு ஒன்று. ரெண்டாவது, இந்த கொள்முதல் நிலையங்களில் லஞ்சம் இதுதானே. ஒரு மூட்டைக்கு 40 ரூபாய், 50 ரூபாய், 60 ரூபாய், 70 ரூபாய் வரைக்கும் லஞ்சம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு மூட்டைக்கு, ஒரு மூட்டைனா 40 கிலோ. அப்போ இது டெல்டாவில் மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுவதும் நடைமுறையில் இருக்கு. அவங்க சொல்றது என்னன்னா, இது நாங்க வாங்கல, எங்களுக்கு கட்டமைப்புகள் இல்லை, வசதி இல்லை, கோணி கிடையாது, ஆள் இல்லை, எங்களுக்கு அதை எடுத்து வச்சு ஆள் இல்லை, அதுக்காக நான் இங்க இருந்த காசை வாங்கிட்டு தான் நான் அதுக்கு செலவு பண்றேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கிறான். எப்படி பண்ணாலும் தப்பு தான் அது. அங்கிருந்து எடுத்துட்டு போய் அங்க வைக்கிறதுக்கு எங்களுக்கு இல்லை, வசதிகள் இல்லை, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது நீங்க கருவேல மரங்கள்னா இதுதான் தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். ஏன்னா கருவேல மரத்தை வந்து சும்மா அதை வெட்டி கிட்டி போனா திருப்பி மறுபடியும் வரப்போகுது. ஏன்னா 150 அடி வேறு போகுது, மேலே 20 அடி தான் இருக்கும். நீங்க அதை மேலே வெட்டும் வெட்டி இப்போ என்ன பண்றாங்க, ஏரி தூர் வாரன்னு சொல்லிட்டு ஒரு பொக்லைன் வச்சு சும்மா மேலே மட்டும் ஷேவ் பண்ணிடுறாங்க. கிளீனா பார்த்த போட்டோ போட்டு பளிச்சுன்னு எவ்வளோ, 88 லட்சம். அவன் செய்யற வேலையே மொத்தம் 8 லட்சம் ரூபாய் தான். கிளீனா பார்த்து போட்டோ போட்டு வீடியோ போட்டு அதுக்கு ரிப்பன் கட் பண்ணி யாரோ வந்து பண்றாங்க. இன்னும் 3 மாசத்துல பழைய நிலைமைக்கு வருது. அதுதான் எதிர்பார்க்கிறான் அவனும். அப்பதான் திருப்பி அவனுக்கு அந்த வேலையை செய்வான். இவனுக்கு யாரும் நிரந்தர தீர்வுலாம் வேண்டாம். இவங்களுக்கு தற்காலிகமா செய்யணும், தற்காலிகமா அவனுக்கு வரணும், அப்படி போட்டோ பிடிச்சி திருப்பி முடியும் அதே வேலையை அவன் தான் செய்வான். சரி, அது மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் பண்ணுங்க. அதனால என்ன இருக்குது அதில்? இல்லை ஒன்றுக்கு 2 3 குறைச்சிங்க, இதுதான் முக்கியமானது இல்லை இது. ஏன்னா இது அவசியமானது, இது அவசியம். இதில் தான் அதிக கவனம் செலுத்தணும் நீங்க. அது இல்லாமல் இந்த வேளாண் சம்பந்தமான முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தணும். வேளாணுக்கு நடத்துங்க. இதில் நான் சொல்லியிருக்கேன், நான் நம்ம வந்து பெட்ரோலியம் அதில் செஸ்ஸில் இருந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்ஸஸ், வாகனங்கள்லேருந்து, பெட்ரோலியம்லேருந்து, அப்புறம் முத்திரை தாழ் தீர்வை மற்றும் பதிவுகள் கட்டணம் 20 விழுக்காடு, பெட்ரோலியம் பொருட்கள் மதிப்பு கூட்டு வரி 10 விழுக்காடு, மோட்டார் வாகன வரி இது 30 விழுக்காடு சிறப்பு தீர்வை வசூலிப்போம். இது மூலம் ஒரு 10,000 கோடினா கிடைக்கும். அதில் குறைஞ்சது ஒரு 10,000 கோடி. இது போன்ற மற்றதெல்லாம் சேர்ந்து பண்ணணும், செஞ்சாதானே அது. நீங்கள் 5 லட்சம் கோடி நீங்கள் பட்ஜெட்டை போட்டு விவசாயத்துக்கு 14,000 கோடி போட்டீங்கன்னா என்ன ஆகுறது? அப்பா சாரி ப்ரோ. நெக்ஸ்ட் கொஸ்டின் ப்ரோ. அதாவது இன்றைய கட்டத்தில் காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங், இது இட் இஸ் எ ரியாலிட்டி. இதன் பிறகு ஆண்டுதோறும் அடுத்த 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளுக்கு நமக்கு அதிக அளவில் வெள்ளம் வரும், மழை வரும், வெள்ளம் வரும். இந்த மழை என்ன பிரச்சனைனா, பருவம் நம்ம ஒரு காலத்தில் 45 நாட்கள் 48 நாட்களில் பருவம், தென்மேற்கும் வடகிழக்கும் ரெண்டும் சேர்த்து. இன்னைக்கு இதே 2 பருவங்கள் வந்து 30 நாள் 31 நாள் 28 நாட்களில் பெய்யுது. ஆனால் அதிகமாக பெய்யுது. இதுக்கு முன்பு 900 மில்லிமீட்டர் பெய்யுது, இன்னைக்கு 950 மில்லிமீட்டர் பெய்ஞ்சிட்டு இருக்கு குறுகிய காலத்தில். அது சேமிக்கிறதுக்கு தேக்கி வைக்கிறது இடம் நமக்கு இல்லை, இருக்கு. ஆனா இவங்க அது பாதுகாப்பு பண்ணல, எதுவும் ஒரு வரத்து கால்வாயோ தூர் வாரல, எதுவுமே அதுல ஒரு நில் முதலீடு, அதுல கவனமும் இல்லை, முதலீடும் கிடையாது அதுல. இது சரிப்படுத்தினாலே நீங்க சொல்றது தண்ணியே தேங்காம எல்லாமே ஒரு பாதுகாப்பு. ஒண்ணு மழை காலத்துல அந்த தண்ணி சேமிக்கிறதுக்கு பண்ணணும்.
மற்ற நாடுகள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சைனாலெல்லாம் பார்த்தீங்கன்னா நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஜப்பான்லாம் அது இந்த வளர்ந்த நாடு, அது வேறு. இங்கெல்லாம் ஏதோ நான் வரத்துல இப்ப முதல்ல பருவம், வடகிழக்கு பருவம்னா அமைச்சர் என்ன சொல்றாரு, டேய் போட் ரெடி ஆயிட்டான்னு பாடுறா. ஐயோ நீ மழை வரப்போதுன்னா போட் ரெடி பண்ணு, இதுதான் பாக்குறாங்க. அப்போ இவங்க எவ்வளவு காலமா என்னையா செஞ்சீங்க நீங்க? 58 ஆண்டுகள் ஆண்டு வரீங்களா ரெண்டு பேரும். திராவிட மாடல் என்ன இதுதான் திராவிட மாடல்? என்ன நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டினீங்க, என்ன பிளானிங் பண்ணீங்க, எவ்வளவு செய்யலாமே, என்ன முதலீடு செஞ்சீங்க நீங்க? இதுல இல்ல, அதுல அது நீங்க சரிப்படுத்துறதுக்கு அதான் மீண்டும் மீண்டும் கேட்கறது. எங்களுக்கு யோசனைகள் எவ்வளவு நாங்க ஆண்டுதோறும் நாங்க செஞ்சுட்டு வரோம். சென்னையை சொல்றீங்க, நாம் விரும்பும் சென்னைன்னு ஒரு ஆவணம் நாங்க தயார் பண்ணோம். அதுல நீங்க ஒரு 25% நாங்க சொன்னதுல நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா நான் சென்னையில ஒரு சொட்டு தண்ணி மழையில நிக்காது, எல்லாமே பாதுகாப்பாக இருக்கும். தொடர்ந்து நாங்க சொல்லிட்டு தான் ஒரு யோசனைகள் கொடுக்கிறோம். நாங்க சும்மா போய் ஏதோ ஒரு ரூம்ல போய் எழுதுறது கிடையாது. சொல்ற யோசனைகள் எல்லாமே சயின்டிபிக் அனாலிசிஸ், ஒரு டீம், பெரிய டீம் வச்சிருக்கிறோம், நெட்வொர்க் வச்சிருக்கிறோம், டெக்னிக்கல் பீப்புள் தான். அவங்களோட யோசனைகள்லாம் நாங்க ஆவணமா எத்தனையோ ஆவணங்கள் நாங்க தயார் பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்க அது முதலமைச்சர் அதை தெரிஞ்சுக்கணும். நல்ல முதலமைச்சர், தெரிஞ்ச முதலமைச்சர் தமிழ்நாடு மக்கள் தேர்வு பண்ணணும். பேருக்குன்னு தேர்வு பண்ண என்ன அப்படி ஆகும்? தெரிஞ்சுக்கணும். ஒரு லீடர்ஷிப் தெரிஞ்சாதானே அது வந்து நடைமுறைப்படுத்த முடியும். அது காவல்துறை இன்று தன் வேலைகளை விட்டுவிட்டு, தன் வேலைகள்னா என்ன, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறது, கஞ்சா ஒழிக்கிறது, கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறது, இதுல எல்லாம் கவனம் செலுத்தாம அரசியல் கட்சி தலைவர்களை துன்புறுத்துவது, பொய் வழக்குகள் போடுவதில் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் கடந்த மாதத்தில் மட்டும் எத்தனையோ பெண்கள் பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளாக்கியிருக்கின்றார்கள். 6 பேர் சேர்ந்து பலாத்காரம், 5 பேர், 3 பேர், கல்லூரிகள், பள்ளிகள், குழந்தைகள் 5 வயது 7 வயது. கேட்டா காவல்துறையில் இது தனிப்பட்ட சம்பவம், நாங்க அங்க போய் எப்படி இருக்க முடியும்னு ஒரு சொல்றதே அசிங்கமா இருக்கு. அப்படி தமிழ்நாட்டில் ஒரு மனநிலையை உருவாக்கணும். இதை எவனா செஞ்சானா அவன் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அந்த பயம் வரணும், அது காவல்துறை செய்யணும். இதை விட்டுட்டு எவனோ ஒருத்தன் கேஸ் பண்ணினாலும் அவனு மத்திய பிரதேச போய் தேடிட்டு வரான். ஒண்ணு இல்லாத கேஸ், அது ஒண்ணுமே இல்ல. இப்ப அன்னைக்கு எங்க கட்சிக்காரங்க ஒண்ணுமே இல்லாத கேஸ் மத்திய பிரதேசல, எங்க உத்தரப்பிரதேச கோயிலுக்கு போனான். இங்க இருந்து ஒரு டீம், ஸ்பெஷல் டீம், அவனா தீவிரவாதியா? இருக்கிற வேலையை விட்டுட்டு 10 பேர் போய் ஸ்பெஷல் டீம் உருவாக்கி செலவு பண்ணி, லட்சக்கணக்கு செலவு பண்ணி உத்தரப்பிரதேச புடிச்சிட்டு வந்து கைது பண்றாங்க. 3 நாள்ல வெளியில் வந்துட்டான். அது வேற கேஸ் இருந்தா தானே. இதை விட்டுட்டு இதெல்லாம் ஒரு பயம் இல்லையே தமிழ்நாட்டில். ஏன் இதெல்லாம் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை நடக்குதுங்க? கஞ்சா, போதை, மது, இதான். நீங்க டிவியில போயிட்டு மக்களே உங்கள் தந்தையாக நான் சொல்கின்றேன், போதை பொருட்களை பயன்படுத்தாதீங்க சொன்னா போதுமா? கையெழுத்து போற நிலையில் நீங்க இருக்கீங்கல்ல, நீங்க கையெழுத்து போட வேண்டியதானே? காவல்துறை உங்க கிட்ட தானே இருக்கு. கஞ்சா ஒழிக்கிறதுக்கு எங்க கிட்ட 1 மாதம் கொடுங்க. காவல்துறை எங்க கிட்ட என் பொருட்களை கொடுங்களேன். 1 மாதம் ஒரு கஞ்சா பொருளும் தமிழ்நாட்டில் இருக்காது. ஒரு போதைப் பொருள் பொருளும் தமிழ்நாடு விற்க முடியாது. என்னால செய்ய முடியும், அந்த அதிகாரி என்கிட்ட இருந்ததுன்னா. மது குறைங்க, ஒழிங்க, கடையை மூடுங்க. கடையன்னா ஒரே நாள்ல நான் மூட சொல்லல. ஒரே நாள்ல மூடினா தமிழ்நாட்டு இளைஞர்கள் அவ்வளவுதான் போடுவான். அந்த லெவலுக்கு தான் நீங்க கொண்டு வந்துட்டீங்க தமிழ்நாடு இளைஞர்களை. இதுதான் திராவிட மாடல். மது இல்லாம இருக்க முடியாத தமிழ்நாட்டு இளைஞர்கள், இதுதான் திராவிட மாடல். குடிக்காம இருக்க முடியாது அவனால. அது கொஞ்சம் கொஞ்சமா போட்டு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர், மறுசீரமைப்பு, மறுவாழ்வு மையங்கள் எல்லாம் போட்டு இது நிறைய பிளான்ஸ்லாம் இருக்கு. இதுல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும்.
வேணா அந்த பயம் போயிடுச்சு. இந்த யார் வேணா இதை வேணா பண்ணிட்டு போயிடலாம். அண்ணா பல்கலைக்கழகம் போன்ற எவ்வளோ உதாரணங்கள் இருக்கு. கடலூர்ல கூட நம்ம பொருளாளர் சொன்னாங்க, இதே ஒரு சம்பவம். கடலூர்ல நிறைய வெளியில வரமாட்டுது, பயப்படுறாங்க, குடும்பம் பயப்படுறாங்க, அவன் பெண்ணுடைய எதிர்காலம் போயிடும்லாம் இருக்குதா இல்ல. அப்போ இதுல கவனம் செலுத்தணும். சொல்லலாமா? இப்ப இதுல ஆரம்பிச்சுன்னா அப்புறம் என்னென்னமோ எல்லாம் கேள்வி கேட்பீங்க. சரி, முதல்ல இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பாட்டாளி முயற்சி கலந்து கொள்ளும் என்று நான் அன்னைக்கு அறிவிச்சிருக்கிறேன். ஆனாலும் இதில் முதல்ல என்னன்னா, மத்திய அரசு என்ன கொள்கை அறிவிப்பார்கள், இன்னும் இது வரைக்கும் எந்த கொள்கையும் அறிவிக்கல. மத்திய அரசு இப்படிதான் நாங்க செய்ய போறோம்னு அறிவிக்காம எந்த முடிவுக்கும் நம்ம வர முடியாது. முதல்ல இது ஒரு குழப்பமான சூழல் இருக்கு. அதே வேளையில் மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கோ அல்ல தென் மாநிலங்களுக்கு ஒரு தவறான ஒரு கொள்கை முடிவை கொண்டு வரக்கூடாது என்று அழுத்தம் முன்கூட்டியே நம்ம கொடுக்கணும். அதுல தப்பு கிடையாது. முன்கூட்டியே எல்லாம் சேர்ந்து தமிழ்நாடுக்கு இழப்பு வரக்கூடாது, தென் மாநிலங்களுக்கு இழப்பு வரக்கூடாதுன்னு ஒரு முடிவு எல்லாம் சேர்ந்து பண்ணலாம். அது தப்பு கிடையாது. இதுல என்னன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுடைய கோரிக்கை எப்படின்னா, இப்போ சுதந்திரம் அடைந்து 1951 வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினாங்க. அதன் பிறகு அது வந்து 490 தொகுதிகள் வந்தது. அதன் பிறகு வந்து 61 எடுத்தாங்க. அது பிறகு தொகுதிகள் அதிகப்படுத்தினாங்க. 71 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 543 தொகுதிகள் நமக்கு வந்தது. அப்புறம் இந்திரா காந்தி அம்மையார் வந்து அதுல வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அடுத்த 25 ஆண்டுகள் இதுதான் 543 தொகுதிகள் தான் இருக்கும், எவ்வளவு மக்கள் தொகை அதிகமானாலும் பரவாயில்ல இதுதான் இருக்கும்னு சொல்லி கணக்கு போட்டாங்க. அப்புறம் வாஜ்பாய் காலத்தில் அந்த 25 ஆண்டுகள் முடிஞ்சிச்சு. வாஜ்பாய் அவர்கள் காலத்தில் இன்னும் 25 ஆண்டுகள் எக்ஸ்டெண்ட் பண்ணார். மொத்தம் 50 ஆண்டுகள் வந்து 1971 எடுத்த மக்கள் தொகைப்படி தமிழ்நாட்டில் இந்தியாவிலே 543 மக்களவை தொகுதிகள் தான் இருக்கும்னு சொல்லிட்டு, இப்போ அந்த 50 ஆண்டுகள் முடிவடைஞ்சு முறையா மக்கள் தொகை 2021 நடத்திருக்கணும். கரோனானால இப்ப இன்னைக்கு வரைக்கும் நடத்தல. இந்த ஆண்டில் அடுத்த ஆண்டு நடத்துவாங்க. நடத்திய பிறகு மத்திய அரசு என்ன முடிவு எடுக்க போறாங்க? 71 மக்கள் தொகை கணக்கெடுப்படி நாங்க ஒரு கேப் வச்சிருக்கிறோம்னு சொன்னாங்கன்னா எல்லாத்துக்கும் நல்லது. மக்களவை எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்தணும், அது மாற்று கருத்து கிடையாது, அதிகப்படுத்தணும். ஆனா எப்படி அதிகப்படுத்தணும்னா, நீங்க ஒரு 30 விழுக்காடு அதிகப்படுத்துறீங்கன்னா எல்லா மாநிலத்துக்கும் 30 விழுக்காடு அதிகப்படுத்தணும். அவ்வளவுதான், சிம்பிள் as that. அதே வேளையில நீங்க மக்கள் தொகை அதிகமாக உள்ள மாநில அதிகப்படுத்தினீங்கன்னா அது தவறான போக்கு, தவறான முடிவை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா மக்கள் தொகை கட்டுப்பாடு திட்டங்கள் அதிகமா நல்ல வகையில நடைமுறைப்படுத்தியது தென் மாநிலங்கள், குறிப்பா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா. அப்ப அவர்களுக்கு தண்டிக்கின்ற வகையில ஒரு கொள்கையை கொண்டு வரக்கூடாது. தமிழ்நாட்டில் இன்னைக்கு டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் வந்து பாத்தீங்கன்னா 1.2 1.3 வந்திருக்கு. கேரளாவிலையும் கிட்டத்தட்ட 1.2 1.4 வந்திருக்கு. இது தமிழ்நாட்டினுடைய கடந்த கால ஆட்சியாளர்கள்லாம் அதை நடைமுறைப்படுத்தினாங்க. ஏன்னா மக்கள் தொகை கட்டுப்படுத்தினா ஒரு மாநிலம் வளரும், முன்னேறும் சொல்லிட்டு. அதே நேரம் பீகார், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ்லாம் வந்து அங்க எந்த கட்டுப்பாடும் கிடையாது. ஒரு காலத்தில் பீகார்னா 3.5 டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட்னா என்னன்னா, ஒரு பெண் எத்தனை குழந்தைகளை பெற்றுக்கொள்ள முடியும், அதான் டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட். பீகார்ல வந்து ஒரு பெண் சராசரியா 3.4 குழந்தைகள், சராசரியா நான் சொல்றேன், அப்படி 3.4 பத்துக்க முடியாது, பட் சராசரியா அப்படி. ஸோ இது
கட்டுப்பாட்டில் கொண்டு வராத மாநிலங்களுக்கு இது அட்வான்டேஜா இருக்கக்கூடாது. அதுல நம்ம எல்லாம் உறுதியா இருக்கணும். அதுல பாட்டாளி முயற்சி உறுதியா இருக்கு. இது தமிழ்நாட்டினுடைய நலன்களை விட்டுக் கொடுக்க கூடாது. எங்களுடைய நோக்கம், எங்களுடைய கோரிக்கை, நீங்க 30 விழுக்காடு மக்களவை தொகுதியில் நீங்க அதிகப்படுத்தினீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு 30 விழுக்காடு அதிகப்படுத்துங்க, ஆந்திராவுக்கு 30 விழுக்காடு அதிகப்படுத்துங்க, உத்தரப்பிரதேசுக்கு 30 விழுக்காடு அதிகப்படுத்துங்க, பீகாருக்கு 30 விழுக்காடு அதிகப்படுத்துங்க. அவ்வளவுதான். அந்த கொள்கையை கொண்டு வந்தா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. கேட்க சொல்லுங்க. அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவு எடுக்கட்டும். இல்ல இப்ப பாதிப்பு அது வேற. இப்போ நாளைக்கு சொல்லிடுவாங்க தமிழ்நாட்டுக்கு நாங்க குறைக்க மாட்டோம் சொல்லிட்டு உத்தரப்பிரதேசம் ஏத்திட்டா அவங்களுக்கு நீங்க என்ன ஏத்துறீங்களோ அதே அளவு தமிழ்நாட்டுக்கும் ஏத்தணும். அதுதான் கோரிக்கை, அதான் வேணும். ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் எந்த முடிவும் எடுக்கல. அவங்க இதுதான் செய்வோம் செய்ய மாட்டோம்லாம் சொல்லல. அதே நேரத்தில் நம்ம அஜாதக்கரையா இருக்கக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு ப்ரெஷர் இப்பத்துல இருந்து கொடுத்துட்டு இருக்கணும்.